ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த மே மாதம் முதல் தேதியிலே மாலை கொடுத்துக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நாம் தியானிப்போம். வாக்குத்தத்தமான வார்த்தைகள் 3ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறபடி நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். வாசிங்க. தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் வானத்தை பூமியும் படைத்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டோம். முதலாவது நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ரட்சிப்பை சுதந்திரித்தோம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம், வெளியேறு பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே பேதுரு சொல்லும்போது நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறோம்? அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற கூட்டம் நம்ம. இன்றைக்கி ஆசீர்வாதத்தை பற்றி பேசினா மற்றவங்களுக்கு தப்பாக புரியுது. வேதம் முழுவதும் நீ கவனித்து பாருங்கள். ஆசீர்வாதத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவன் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வாதத்தில் தான் தொடங்குறார், ஆசீர்வாதத்தில் தான் முடிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சபிக்கிற தேவன் அல்ல, ஆசீர்வதிக்கிற தேவன். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கிரேக்க மொழியில் சொல்லு, எப்போதுமே ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பதாக. அல்லேலூயா. நாம் எப்போதுமே எப்படி இருக்கிறோமா? ஆசீர்வதித்து கொண்டே இருப்பதாக. அப்படின்னா அர்த்தம் நாம் எப்போதும் எல்லாரையும் என்ன பண்ணணுமா? ஆசீர்வதிக்கிறவர்கள சந்ததிகளாக இருக்கிறோம். ஏன் ஆண்டவர் நம்முடைய வாயிலே இவ்வளோ பெரிய அதிகாரத்தை வல்லமை வைத்திருக்கிறார் பாருங்க. தேவன் ஆசீர்வதித்தது போலவே நாமும் கூட எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்க முடியும். ஆமே. ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறவங்க, ஒரு சபை விசுவாசியாக பரிசுத்த ஆவியை பெற்றவங்க, ஆண்டவர் வார்த்தையும் அப்படியே ஆகும். ஆசீர்வதிப்பே உன்னை சபிக்கிறவன நான் சபிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்போ ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்குது? கடவுளை பெற்றிருக்கிற நம்மிடத்திலே ஆசீர்வாதம் நம்முடைய வாயில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறதுனாலே கர்த்தருடைய சுதந்திரத்தை பெற்றவர்களாக, தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெற்றவர்களாக இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக, தேவனுடைய ஸ்தானத்திலே அவர் இந்த பூமியிலே நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நமக்கு இந்த பூமியில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய அதிகாரம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருப்போம் என்றால் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? ஆசீர்வாதத்தை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நாமத்தை பயன்படுத்தி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குது எனக்கு எப்படி தெரியும்? வேதத்தை திறந்து பார்த்தா ஆசீர்வாதங்கள் இருக்குது. அல்லேலூயா. நீ கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் நாமத்தை தொடங்கி மனுஷனை உண்டாக்கின போது, அவனை உண்டாக்கின நாளிலே அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவனை ஆசீர்வதித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்கள் இந்த பூமியிலே வெளிப்பட்ட போது அவர்கள் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பூமியை கீழ்ப்படுத்தி அதை என்ன பண்ணுங்க? ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவன் ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆண்டு கொள்ளும்படியாக, அதிகாரம் செலுத்தும்படியாக, ஆளுகை செய்யும்படியாக நாம் ஆண்டவர் இருக்கிறார். முதல் மனிதன் ஆதாமியே கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார் என்றால், அப்போ மனிதனுக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறார்? சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வானம் கர்த்தருடையது, பூமியோ மனு புத்தருக்கு கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரேக்க மொழியில அவர் வானத்திலே ஆளுகை செய்து கொண்டு இருப்பாராம், நாம் பூமியிலே ஆளுகை செய்ய வேண்டும். எப்பேற்பட்ட வார்த்தைகள்லாம் பூமியில இருக்குது. இந்த வார்த்தை பைபிள்ல இருக்கு தெரியுங்களா?
அவர் வானத்தில் ஆளுகை செய்வாரா, நாங்க பூமியில ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு நேரம் கைகளை தட்டிக்கணும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆளுகை நம்முடைய கைகளில் இருக்கிறது பாருங்க, அதிகாரத்தில் இருக்குது. தேவன் எப்படி ஒரு மனிதனை ஆசீர்வாதத்தார், அதே போல நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தவர்கள். நம்முடைய வாயை திறந்து நாம் சொல்லணும், வாயை திறந்து சொல்லணும், ஆசீர்வாதத்தை சொல்லணும். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஆதாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், நோவாவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் அவன் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்து அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் மரித்த பின்பு ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் மரித்து விட்டான், ஆகையினாலே ஈசாக்கை நான் ஆசீர்வதிப்பேன், உன் தகப்பன் நிமித்தம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஈசாக்கு ஆசீர்வதித்ததில்ல, யாக்கோபையும் ஆசீர்வதிக்கிறார். அவன் எத்தனாய் இருந்தான் இஸ்ரவேலாய் மாற்றி அவனை ஆசீர்வதித்தார். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதுனா, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நமக்கு இந்த வருஷம் வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 26:3, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த தேசத்திலே நீ இரு. எந்த தேசத்துல? நான் சொல்லுகிற கேராரிலே நீ தரித்து இரு. உன் தகப்பனாகி ஆபிரகாமை நான் ஆசீர்வதித்தது போல உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன். சொன்னவர் யார்? பெரியவர். அல்லேலூயா. வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன், வானத்தை பூமியை உண்டாக்கின ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாயிருப்பதாக என்று மெல்கிசேதேக்கு சொல்றானே அந்த மனுஷன். அல்லேலூயா. வானத்தை பூமியை உண்டாக்கின கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலத்திலே எவ்வளவு மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே பேதுரு சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நீ எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நீ அனுபவிக்கும்படியாக தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். ஒரு பெரிய அழைப்பு. அல்லேலூயா. ரட்சிப்பு மாத்திரமல்ல, இந்த பூமியிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நிறைய பேர் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கல. பாவத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் அனுபவிக்குவதற்கு சகலவிதமான நன்மைகளை தேவன் நமக்கு தருகிறார் என்று பவுல் சொல்லுகிறார். பாவத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலும் பூமியிலே பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது நீ வாழ்ந்து சுகமாய் என்று நான் வேண்டிக் எல்லாவற்றிலும். அல்லேலூயா. உனக்கு எந்த அந்த எல்லா விஷயத்திலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஒருத்தன் ஆசீர்வாதமா இருக்க முடியும், ஒருத்தனை சபிச்சா அவன் சாபமா மாறிடுவான். காரணம் என்ன? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்கள். தகுதியற்றவனை நான் சபிக்கும் போது சாபம் வரக்கூடாதுங்க புதிய ஏற்பாட்டு காலத்தில். ஆனால் சில பேர் தகுதியற்றவன் இருப்பான். தகுதியற்றவனே அவனை என்ன பண்ண முடியும்? வார்த்தையினாலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தகுதியற்றவர்கள் சில பூமியில் தகுதியற்றவர்களாக இருப்பாங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்ல, அவனை சபிக்கிற சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றார். தகுதியற்றவர்கள். அப்போ இந்த பூமியில தகுதியற்றவர்களை தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அல்லேலூயா. இதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்ம பயன்படுத்தக்கூடாத சில காரியங்கள்லாம் இருக்குது பாருங்க. பயன்படுத்தவே இல்லை இன்னும் அதிகாரத்தை. சாத்தானுக்கு எப்படி அவர் ஒப்பு கொடுக்க முடியும்? கேவலமான ஒரு பாவத்தை செய்ததுனால அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேனா? அப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு அதிகாரம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைகளுக்கு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். மத்திய சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டணத்தில் நீங்கள் போது அந்த பட்டணத்தில் இருக்கிற நபர்கள் ஒன்றுங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் அந்த பட்டணத்தில் மக்களுக்கு நீ என்ன சொல்ல வேண்டியது என்ன? வாசிங்க. மத்திய 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவுது. அபாத்திரமாய் இருந்தால், தகுதியற்றவளாய் இருந்தால், அப்போ ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது சமாதானத்தை நாம் கூறலாம். வேதவசனம் சொல்லுதுங்க, ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு வீட்டுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? கூறுங்க. அப்போ உங்க வாயில இருக்கிற சமாதானம், உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானத்தின் தேவன், அல்லேலூயா, சமாதானத்தை
சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த சமாதானத்தை எங்கே ஆண்டவர் பெற்றிருக்கிறோம்? நாம் உள்ளத்திலே பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகம் பெற்றுக்கொள்ள முடியாத சமாதானம், தேவ சமாதானம் நமக்குள்ள இருக்கிறது. இந்த சமாதானத்தை உலகத்துக்கு நாம் கூற முடியும், உலக மக்களுக்கு சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வாதமா இருப்பான், சபிப்பேன் என்று கர்த்தர் சொன்னாரே. ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவனை யாராவது சபித்தா கர்த்தர் சபிப்பாராம், அவனை யாரும் ஆசீர்வதித்தா அவனை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு அபிஷேகம் யாருன்னா சபிச்சாங்கன்னா அவன் சாபமா இருப்பான். தகுதி உடையவன், அல்லேலூயா, அபிஷேகம் பெற்றவன் தகுதி உடையவனா இருக்கணும். தகுதி இல்லாதவனா இருந்தா அவன் சொன்ன சாபம் கூட பலிக்கும். நாம் தகுதி உடையவளாக இருக்கணும் பாருங்க. அல்லேலூயா. காரணம் இல்லாமல் ஆசீர்வாதம் தங்காது, காரணம் இல்லாமல் சாபமும் தங்காது. நாம் காரணத்தோடு நாம் சில காரியங்களை நாம் பேசணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணணும்? சமாதானத்தை சொல்லணும், சமாதானத்தை கூறணும். அந்த வீட்டுக்கு அவன் பாத்திரவானா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அந்த வீட்டுக்குள்ளே தங்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சொன்ன சமாதானம் எங்கே வரும்? உங்களிடத்திலே திரும்பி வரும். அல்லேலூயா. அதனால்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் தகுதி உடையவர்களை யாரும் சபிக்கக்கூடாது. அல்லேலூயா. தகுதியற்றவர்களை சபிச்சா பரவாயில்ல, நல்லா தெரியும், நல்லவன் தெரியும் அவங்கள, நல்லவன் தெரிஞ்சு அவங்கள சபிக்கிறானா யோசிச்சு பாருங்க. அவன் மேலே அந்த சாபம் போகாது, திரும்ப யார்கிட்ட? சபிச்சவன் மேலே தான் வரும். தகுதி உடையவனை நம்ம நல்லா கவனிக்கணும், தகுதி உடையவனாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம நல்ல தகுதி உடையவனாக இருக்கணும். இன்னொரு இடத்துல பாருங்க, பாவங்களை மன்னிக்க நமக்கு அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா. எங்க நம்புறீங்களா? நம்பலையா? பாவங்களை மன்னிக்க நமக்கு அதிகாரம் இருக்குதா? இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் பாவத்தை மன்னிக்க நமக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நமக்கும் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் இருக்குது. பிதாவே, இவர்கள் பாவங்களை மன்னித்தருளும் என்று வேண்டிக் கொள்ளுகிற அதிகாரம் ஸ்தேவானுக்கு இருந்ததே, இயேசு கிறிஸ்துக்கு இருந்ததே. அப்போது நமக்கு மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. அப்போஸ்தலர்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 20-23 வாசிங்க. யோவான் சுவிசேஷம். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், 22ஆம் வசனம், பரிசுத்த ஆவியை என்று சொல்லி அவர் மேல் ஊதினாருங்க. எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இது யாருகிட்ட? இயேசு அப்போஸ்தலர்கிட்ட சொன்னார். அல்லேலூயா. பைபிள் நம்ம எப்படி வாசிக்கிறோம்? ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சாபம். ஆமென். நம்முடைய ஒருத்தருடைய பாவத்தை மன்னிக்கவும் தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார். யாருக்கு அது? பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. வேதத்தை நாம் தெளிவா வாசிக்கணும், பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு. அப்போ நீ கவனிச்சு பாருங்க, புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல அண்ணா சப்பீராளுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியை பெற்ற பாவங்களை நீங்க மன்னிக்கப்படல, உடனே என்ன நடந்தது? மரணம் நேரிட்டது. அப்போ ஆசீர்வதிக்கிற பாத்திரவான்களா நாம் இருக்கிறோம். அவங்க தகுதியுடையவர்களா இருந்தாரு பாருங்க. யாரு? அந்த சாபத்துக்கு தகுதியுடையவர்களா இருந்தாங்க, அந்த தண்டனைக்கு தகுதியுடையவர்களா இருந்தாங்க. தண்டனைக்கு தகுதி இல்லாதவர்கள் நாம் சபிக்க கூடாது. அதனால வேதம் என்ன சொல்றதுன்னா, ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. யார் ஆசீர்வதிக்கணும்? தகுதி உடையவர்களை மாற்றம் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஏன்னா நீங்க சொன்ன ஆசீர்வாதம் அவன் பாத்திரவானா இல்லைன்னா அது என்ன பண்ணும்? திரும்ப உங்களிடத்தில். ஆமென். இல்லையா? எத்தனை பேர் வேத வசனம் புரியுது? நீங்க சொன்ன ஆசீர்வாதம் திரும்பவும் உங்களிடத்துல வந்துடும். அப்போ எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவை அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இயேசு சொன்னாரா? இயேசு வார்த்தைகள் பைபிள் நம்ம தெளிவா நிதானிச்சு வாசிக்கும் போது தான் நம்மளுக்கு சத்தியங்களை புரியும் பாருங்க. கடைசி நாட்களில் ஆண்டவர் வெளிப்பாடுகளை சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. எவருடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு
மன்னிக்கப்படாது இருக்கும். இது அப்போஸ்தலருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட அதிகாரம் அப்படின்னு சில பேர் சொல்லின்னு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலருக்கு தான் சொன்னார், உலகம் முழுவதும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். ஹல்லேலூயா. பேதுரு சொல்லும்போது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நீங்கள் ஆசீர்வதிங்கள். ஏன்னா உங்க மரணம் ஜீவன் இருக்குது. நீங்க பேசினா அது நடக்கும், நீ சொன்னா அது நடக்கும். இந்த மலையை பார்த்து சொன்னாரே, நீ சொன்னபடி ஆகும் என்று சொன்னார். ஏன் சொன்னாரு? நீ சொன்னா நடக்கும். உன் வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்குது, அதிகாரம் இருக்குது. நான் கொடுத்திருக்கேன் அதிகாரம், என்னுடைய அதிகாரத்தை நான் இருக்கிறேன். ஆண்டவர் தவறாக பயன்படுத்துவதற்கு அதிகாரத்தை கொடுக்கல. அல்லேலூயா. அன்பு உள்ள இருதயத்தில் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுகிறார். எல்லாரையும் நம்ம சபிக்க முடியாது. ஆமீன். அன்பு உள்ள இருதயத்தில் யாரையும் சபிக்க மாட்டோம். ஆனால் அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு தேவ மனுஷன் மொட்டத்தலையா ஏறி போடா என்று ஒரு தீர்க்கதரிசியை சொன்னபோது அந்த தீர்க்கதரிசி சபிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன ஆயிடுச்சு? அந்த பிள்ளைகள் எல்லாம் சிங்கமும் கரடியும் வந்து என்ன பண்ணுது? பீறி போட்டது. இதெல்லாம் பைபிளில் நீங்கள் வாசிக்கிறீங்களா? அப்போது தேவனுடைய வார்த்தை எப்படி பேசுகிறாங்க பாருங்க. மோசேக்கு விரோதமாக எழும்பினார்கள் கோராகு கூட்டத்தார், 250 பேர் கோராகு கூட்டத்தார். மோசேக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் என்ன பண்ணார்? மோசேயோடு கூட நின்றார். அல்லேலூயா. அப்படின்னா நான் ஊழியக்காரர் விரும்புகிற ஒரு கூட்டம் இன்னைக்கு நிறைய பகுதியிலே இருக்கிறாங்க பாருங்க. நிறைய இடங்களில் இருக்கிறாங்க ஊழியக்காரங்க. அப்போ நீ மோசேவா? பேர் மோசே கிடையாது. மோசே எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான். அல்லேலூயா. தேவனுடைய வீட்டில் அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மை உள்ள மனுஷனுக்கு தேவன் சப்போர்ட்டாக இருப்பார். ஆமே. மோசே எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான். அப்போ ஆசீர்வாதம்னா நம்ம எல்லாத்துக்கும் நம்ம பாத்திரவானா இருக்கணும்னா நாமும் கூட கடவுளுக்கு எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவனா இருக்கணும். அப்படியாப்பட்டவனுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்குது. ஆமாம். அல்லேலூயா. எல்லாருடைய வாயிலும் இப்படி நடக்கிறது கிடையாது. நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால நாம் என்ன பண்ணணும்? ஆசீர்வாதத்தை தான் கோரணுமா தவிர சபிக்கக்கூடாது. அப்படி ஏன் இவ்வளோ ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? நீங்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. பாத்திரவானா தான் உனக்கு போகட்டும், பாத்திரவானா இல்லைன்னா என்ன ஆகட்டும்? நீ சொன்ன ஆசீர்வாதம் உனக்கு திரும்பி வரட்டும். அல்லேலூயா. நான் நிறைய வாலிப பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறது உண்டு. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார்ப்பா, உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அது சொல்லுவோம் பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த போவாசு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னபோது வேலைக்கு செய்கிற எல்லாரும் கர்த்தர் உம்மோடு கூட இருப்பாராக, கர்த்தர் உண்மையும் ஆசீர்வதிப்பாராக என்று சொன்னாங்க. அல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறாங்க? ஏங்க சொல்கிறாங்க? ஆசீர்வாதம். அல்லேலூயா. சொன்ன ஆசீர்வாதம். நீ நல்லா இருப்பியா அப்படி சொன்னா உன் வார்த்தையின்படி நடக்கட்டையா. சில பேர் சொல்கிறாங்களே, இந்த வருஷம் உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடும், உன் பையனுக்கு கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் அது நடக்குது. அது ஆசீர்வாதம் தானே. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. கர்த்தர் மோசேயுடைய வாயிலும் ஆரோனுடைய வாயிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ஆமே. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய கிருபைகள் அவர்கள் மேல் பெருகும்படியாக மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் ஜனங்கள் மேல் ஆசீர்வாதத்தை கூறும்போது ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவர் பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியத்திலும் ஆசீர்வதித்திருந்தார். அழைக்கப்பட்டவனுக்கு தேவன் சகல காரியத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. நீயும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, அல்லேலூயா, அதிகாரம் இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்க. பாவங்களை மன்னிக்கவும் நமக்கு அதிகாரம் இருந்து, ஒரு வீட்டில் சமாதானம் சொல்லவும் நமக்கு அதிகாரம் இருக்குது. சொல்ல அதிகாரம் இருக்குதா இல்லையாங்க? நானா சொன்னேன், பைபிளில் இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார். ஆமே. இதெல்லாம் விளக்கி காட்டும் போது அவருடைய கண்கள் பிரகாசம் அடையணும். ஆமே. இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் எழுதி வச்சதுன்னா மறுபடி வீட்டில் போய் வாசிச்சா தான் புரியும். இது நான் சொன்னேன்னா இயேசுநாதர் சொன்ன வார்த்தையான்ட்டு. அல்லேலூயா. நீங்கள் வாசிக்க வேண்டும். ஆமே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி எங்கே போனாங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியாக பிரயாணம் பண்ணினார்கள். எங்கே பிரயாணம் பண்ணினார்கள்?
பிரயாணத்தை பண்ணினார்கள். கிறிஸ்துக்குள் வாழ்கிற நமக்கும் ஒரு பிரயாண வாழ்க்கை இருக்கிறது. அவர்கள் எப்படி அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிறதான நலமும் விசாலமான தேசத்தை நான் எதற்காக இறங்கி வந்தேன் என்பதை ஆண்டவர் மோசேகிட்ட சொன்னார். நான் என் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி, அவருடைய கூக்குரலிலிருந்து விடுதலையாக்கி, அவர்கள் கட்டிலிருந்து விடுதலையாக்கி, அவருடைய கசப்பான வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி, நான் நியமித்து இருக்கிற ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக நான் அவர்களை அழைக்கிறேன் என்று சொல்லி அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை அழைத்தார். அல்லேலூயா. அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். 11 நாளில் போய் சுதந்தரிக்க வேண்டிய ஆசீர்வாதமான அந்த தேசத்தை 40 வருஷம் கடந்து போனதுக்கு காரணம் என்ன? தேவன் அல்ல. அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக புறப்பட்டு போன அந்த நாளிலிருந்து தேவன் அவரோடு கூட இருந்தார். ஆனால் அவருடைய அவிசுவாசத்தினாலே அந்த தேசத்தை அவர் சுதந்திரிக்க முடியல. நாம் அழைக்கப்பட்டவர்கள் தான், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான், நாம் சுதந்திரிக்க வேண்டியவர்கள் தான். ஆனாலும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதம் வரல, இன்னும் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறதுண்டா. 11 நாள் புறப்பட்டு போய் சுதந்திரிக்க வேண்டிய பாலும் தேனும் ஆசீர்வாதத்தை 40 வருஷம் கடந்து போனதுக்கு காரணம் அவர்கள் கேட்டவர்கள் தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசமாக கேட்டதினாலே கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நீங்க கேட்ட வசனம் உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்க வேண்டும் என்றா நீங்க செயல்படுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தை எழுதி இருக்கிறதே என்று இயேசு சொன்னாரே, நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். எழுதி இருக்கிறதே, எனக்காக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரே. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். கிறிஸ்துக்குள் வாழ்ந்திருக்கிற நம்மை, ரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்மை தேவன் கிறிஸ்துக்குள்ளே சகலவிதமான ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று எபேசியரிலே பவுல் சொல்லுகிறாரே. நாம் ஏன் இன்னும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியல? நீயும் நானும் நாம் தேவனை அறிந்து கொள்ளவில்லை சரியாக. வானத்தி பூமியை உண்டாக்கின கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய வாயில ஆசீர்வாதம் இருக்கிறது, நமக்குள்ளே சமாதானம் இருக்கிறது, நமக்குள்ள அதிகாரம் அத்தாரிட்டி இருக்குது, பவர் இருக்குது. நீயும் நான் என்ன பண்ணல? அறிய வேண்டிய பிரகாரம் தேவனை அறியாததினாலே நாம் அந்த பவரை என்ன பண்ணல? பயன்படுத்தாத இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அத்தாரிட்டியை பயன்படுத்தலை, அதிகாரத்தை பயன்படுத்தலை. சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேவன் உன்னை முத்திரை மோதிரமாக உன்னை மேன்மைப்படுத்தும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். இன்னும் நீங்கள் சத்தியத்தை அறியாததினாலே மனக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் சத்தியத்தை அறியணும். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் எந்த வசனத்தை எடுத்து நான் பிரசங்கிக்கணும்? காலையில் எழுந்து ஜெபம் பண்ண ஒரு வசனமும் வெளிப்படலை. சாயந்தரம் 5 மணிக்கு வந்து அப்புறம் தான் உட்காந்து வசனத்தை நான் தேடினேன். ஆவியானவர் எனக்கு சொன்னார், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்? அந்த பிரசங்கத்தை நான் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போது நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட என்பதை நாம் உணர்ந்து என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. நான் ஒருத்தர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாக இருப்பான் என்கிற விசுவாசம் உனக்கு இருக்கணும். அவர்கள் பிரயாணமாய் புறப்பட்டு போனார்கள். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்காமல் 40 வருஷம் வனாந்தரத்தை சுற்றி திரிந்தது போல இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வனாந்தரத்திலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் என்று எண்ணி விசுவாசத்திலே வல்லவனா ஆனான் என்று ஆபிரகாமின் சந்ததிகள் இன்னைக்கு விசுவாசத்திலே வல்லவர்களாக மாறல. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, நிச்சயம் போய் சுதந்திரிப்போம் என்று பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நாம் சுதந்திரிப்போம் என்று காலேபும் யோசுவாவும் வேறு ஆவி உடையவர்களாக இருந்தார்கள். 10 பேருக்கு அந்த ஆவி இல்லைங்க, அவிசுவாசம் உள்ள ஆவி. அந்த போன 6 லட்சம் பேர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு, விசுவாசம் யாருக்கு நிறைந்திருந்தார்களோ, தேவனுடைய வார்த்தை யாரெல்லாம் நம்பினார்களோ அந்த வாக்குத்தத்தத்தை போய் சுதந்திரித்தார்கள். தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டா நிச்சயம் நடந்துடும் அப்படின்னு நம்ம நம்புறாங்க. இல்லைங்க, தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் நமக்கு போராட்டம் இருக்கிறது, நமக்கு பல தடைகள் இருக்கிறது. அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி புறப்பட்டு வந்தபோது செங்கடல் ஒரு தடையா இருந்தது, பார்வோன் ஒரு தடையா இருந்தான், எரிகோ ஒரு தடையா இருந்தது, யோர்தான் ஒரு தடையா இருந்தது, எமோரியர்கள் ஒரு தடையா இருந்தார்கள், பெலிஸ்தியர்கள் ஒரு தடையா இருந்தார்கள். அத்தனை தடைகளும் அவர்கள் தாண்டி வந்து தான் சுதந்திரித்தார்கள். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் பல தடைகள் நமக்கு வரும்.
எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளை உடைத்து எரிந்து விசுவாசத்தில் எழுமணும். அல்லேலூயா. என் தேவன் பெரியவர், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், என்னை ஆசீர்வதித்தவர் பெரியவர், என்னை உருவாக்கினவர் பெரியவர், என்னை ரட்சித்தவர் பெரியவர், வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் என்னுடைய தேவன் என்பதை நீ அறியணும். உன் வாயை திறந்து சொல்லணும். அல்லேலூயா. வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தராலே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? நிறைய பேர் கேட்பாங்க, வார்த்தை நல்லா இருக்கும், இந்த வாசப்படி போய் தாண்டின உடனே கேட்ட வசனம் அவளுக்கு பிரயோஜனப்படாமல் போயிட்டு. நல்லா இருக்குது, வசனம் நல்லா இருக்குதுங்க, கேட்கும்போது கரெக்டாக இருக்குங்க, ஆனால் என் வாழ்க்கையை மாறலை. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாத கேட்டபடினாலே கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படலை. அப்போ இங்கே பிரச்சனைனா விசுவாசம் இல்லாமல் கேட்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை எப்படி கேட்கணுமா? விசுவாசம் உள்ளவர்களாக கேட்கணும். அப்போ விசுவாசம் உள்ளவர்களாக நடக்கும் அடையாளங்கள். விசுவாசித்தால் தான் அற்புதம், விசுவாசித்தால் தான் அதிசயம், விசுவாசித்தால் தான் மரித்தவர் உயிரோடு, விசுவாசித்தால் உனக்கு எல்லாம் கூடும். இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள விசுவாசம் தான் ஒரு பெரிய தடை. பாருங்க, நிறைய பேருக்கு அந்த விசுவாசம் இல்லை. எழுதி இருக்குதுங்க, உண்மைதாங்க, எனக்கு நடக்கலையேன்றாங்க. நீ விசுவாசிக்கலையே. நீ விசுவாசித்தா தானே உனக்கு நடக்கும். நான் சொல்லுவேன், நான் சின்ன வயசில் ஆண்டவர் 17 வயசுலேருந்து ஆண்டவர் ருசி பார்த்தவன், 32 வருஷமா இயேசுவை ருசி பார்த்தவன். நான் சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர், தமது வாக்கு தத்தங்களை பின்வாங்கி போனதல்ல, எழுதி இருக்கிறதே என்று சொல்லி தான் என் வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வந்தேன். ஆமே. வியாதி இல்லாமல், நோய் இல்லாமல், ஒரு தரித்திர வாழ்க்கை இல்லாமல், எந்த பாவம் இல்லாமல், எந்த பாவத்தின் வல்லமை என்னை ஆட்கொள்ளாமல் தேவ கிருபையினால் நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினால என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையினால் நிறைவாக்குவார் என்று சொன்னேனே, அந்த வார்த்தைகள். அல்லேலூயா. என் தேவன், என் தேவன், என் தேவன், என் தேவன். அல்லேலூயா. என் தேவன் என்று நாம் சொல்லணும். குறைவுகளை நிறைவாக்குற தேவன் நம்மோட கூட இருக்கிறார். ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோட கூட இருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை நீ கேட்கும் போது உன் இருதயத்தில் விசுவாசம் ஆண்டவர் உனக்கு தருவார். நீ தான் டெய்லி அறிக்கை செய்யணும், நீ தான் விசுவாசத்தை வளர்க்கணும். விசுவாசத்தை வளர்க்காமல் இருந்தால் விசுவாசம் உனக்கு உள்ளே பழுதாகி போய்விடும். டெய்லி நடைப்பயிற்சி இருக்கணும். நடைப்பயிற்சி இருந்தால் தான் சுகர் வியாதி குறையும். அவிசுவாசம் உனக்குள்ளே இருக்கும்போது நீ டெய்லி அறிக்கை செய்யணும், வசனங்களை கேட்கணும், வசனங்களை அறிக்கை செய்யணும். வசனத்தை யாரெல்லாம் விசுவாசித்த அந்த வார்த்தை என்னுடையது தான், இது தேவனுடைய வார்த்தை தான், இது தேவனுடைய மகத்துவம் தான், இது எனக்காக எழுதப்பட்டிருக்கு, என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்பது யாரெல்லாம் நம்பினார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. என் வார்த்தையை அவன் உறுதியாக பிடித்து கொண்டான், விடலை. கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் 99 வயசுல வரைக்கும் 24 வருஷம் தேவன் எனக்கு ஒரு சந்ததி தருவார் என்று சொல்லி இருக்கிறாரே, ஸ்தோத்திரம். விசுவாசத்திலே வல்லவனானான். எப்படி விசுவாசத்திலே வல்லவனானார்? வாக்குத்தத்தம் தாமதமானாலும் தேவன் சொன்னது நிறைவேறும். என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை, உலகம் முழுவதும் தெரியும் என் சரீர பலவீனமாக இருக்கிறது, சாராளுடைய கர்ப்பம் செத்ததா இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் செத்ததில்லை, அது உயிரோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் நடக்காம போறதுக்கு காரணம் உன் சரீரம் அல்ல, உன் அவிசுவாசம் தான் காரணம். நீ சொல்லலாம், இந்த செத்த சரீரத்தில் எப்படி உயிர் வரும்? சாராளுக்கு கர்ப்பம் இல்லையே, கர்ப்பமே இல்லைன்றாங்க சரித்திரத்தில். கர்ப்பம் இல்லாத ஒரு பெண் எப்படி பிள்ளைத்தாட்சி ஆக முடியும்? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்க நினைச்சிட்டாருன்னா ஆசீர்வதிப்பார். ஆமே. என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவரே? எதை எதிர்பார்க்கிறாரு? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்கள் தேவனிடத்திலே ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம், முடியவே முடியாதுங்க. விசுவாசம் உனக்குள்ள இல்லைன்னா ஆண்டவர் உனக்கு எந்த காரியத்தை செய்ய முடியாது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னாரே, உன் விசுவாசம் உன்னை காப்பாற்றியது சொன்னாரே. என் விசுவாசம் அல்ல, உன் விசுவாசம். அல்லேலூயா. இயேசு எதிர்பார்க்கிறது என்ன? நம்முடைய விசுவாசத்தை. எது மேல் விசுவாசம்? தேவ வசனத்தை மேல் விசுவாசம், வேத வார்த்தை மேல் விசுவாசம். அல்லேலூயா.
நிறைய பேர் வேத வார்த்தைகளை வாசிக்கிறார்கள், ஏதோ அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்நிய காரியம் அல்ல, யாருக்கோ இவங்களுக்கோ அல்ல, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வாசித்து, இது கர்த்தருடைய வேதம், இது எனக்காக எழுதியிருக்கிறது, கிறிஸ்து இயேசுக்குள்ள இரத்தத்தினால் கழுவப்பட்ட எனக்கு நான் சுதந்தரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இந்த வேதத்தின் மூலமாக நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வேண்டியவர்கள். வாசிப்போம். யோவான் உபாகம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நம்மை வழிநடத்தும் போது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதெல்லாம் நமக்கு சொல்லித்தரார். எப்படி செய்யணும், என்ன செய்யணும் என்பதெல்லாம். அப்போது ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு நாம் என்ன பண்ணணும்னா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்தால் அற்புதம் நடக்குங்க. ஆனால் அவர் சொல்லாததை நாம் என்ன பண்ணக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நம்ம செய்யணும். உபாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மோசேகிட்ட கர்த்தர் சொல்றாரு, வாசிங்க. கர்த்தர் எனக்கு சொல்லியபடி, கர்த்தர் எனக்கு சொல்லியபடி நாம் திரும்பி சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழியாய், சிவந்த சமுத்திரத்துக்கு வழியாய் போகிற வழியாய் வனாந்தரத்திற்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள் சேயீர் நாட்டை சுற்றித் திரிந்தோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ கால் மதிக்கிற பூமியெல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்னாரு. ஆனால் சேயீர் நாட்டு மலை தேசத்தை அவர் சுற்றி திரிந்த போது ஆண்டவர் அவளுக்கு சுதந்திரமாய் தரல. அவர் என்ன சொல்ல வராரு கவனிங்க. அப்போது கர்த்தர் என்ன நோக்கி, நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். நீங்க இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், ஸ்டாப், நிறுத்துங்க, வடக்கே போங்க. நான் இந்த தேசத்தை, சேயீர் மலை தேசத்தை நான் என்ன பண்ண போறதில்ல, உங்களுக்கு கொடுக்க போறதில்ல. அப்போ கால் மதிக்கிற தேசத்தெல்லாம் கொடுப்பேன், அதனால தான் சுற்றி வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றேன் இந்த தேசத்தில் இருக்காத புறப்பட்டு போன்னு சொல்றாரு. அப்போது இந்த மலைநாட்டிலே சுற்றிலும் திரிந்த போது வடக்கே திரும்புங்கள். ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், ஜனங்களுக்கு மோசே கிட்ட சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, நீ ஜனங்களுக்கு கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லைகளை கடந்து போகிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள், நீங்களோ மிகவும் எச்சரிக்கையா இருங்கள். அந்த சேயீர் மலை தேச பகுதியை, மலை நாட்டை யாருக்கு கொடுத்து இருக்கிறாரு, ஏசாவின் சந்ததிகளுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தன் ஏமாற்றுக்காரன், பேசிக் கல்லன். வேதம் சொல்லுது, ஒருவேளை சாப்பாட்டுக்காக தேவனுடைய ஆசீர்வாத சிரேஷ்ட புஸ்தக பாகத்தை விற்று போட்டவன், அவன் சீர்கட்டவன் என்று வேதம் எபிரேயரில் சொல்லுது. அவன் யாரா, சீர்கட்டவன். இப்படியாப்பட்டவனுக்கு ஆண்டவர் அந்த சேயீர் மலை தேசத்தை கொடுத்துட்டாராம். ஆனால் இவர்கள் போய் சுற்றி வந்தாங்க. ஆனால் அந்த தேசத்தை அவர் கொடுக்கல. தான் ஆணையிட்டதில் ஆண்டவர் மாறலைங்க. அவன் மோசமானவனாக இருக்கட்டும், பொல்லாதவனாக இருக்கட்டும், எப்படியவனாக இருக்கட்டும், ஆனால் ஏசாவுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த தேசத்தை என்ன பண்ணல, இஸ்ரவேல் மக்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கல. வாசிங்க. அப்புறம், அவர்களோட போர் செய்ய வேண்டாம், அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன். அவர்களிடத்து நீ போர் செய்யாதே. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீ அவங்க போய் யுத்தம் பண்ணுன்றாரு. ஆமே, எங்க போர் செய்யணும், எங்க போர் செய்யக்கூடாது, எங்க யுத்தம் பண்ணணும், எங்க யுத்தத்தை பண்ணக்கூடாது என்பதெல்லாம் ஆண்டவர் உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து போய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் வழி நடத்தக்கூடியவராக, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடியவராக இருக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது உங்களுக்கு சொல்லுகிறது விசுவாசம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடியவராக இருக்கணும். உங்களுக்கு தேவ சத்தத்தை கேட்கணும், தேவனுடைய வார்த்தையை புரிஞ்சுக்கணும், தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளணும். வேறு யாருக்கோ கொடுத்த இடத்தை எடுத்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறதில்ல, கொடுக்க போகிறதில்ல. வேறு யாருக்கும் கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு திரும்ப செய்கிறது கிடையாது. ஆண்டவர் ஜெனூனாக நடக்கிற ஆள். அல்லேலூயா. அவர் நீதியும்படி கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவாங்க. யாரு? சேயீர் மலை தேசத்தால் பயப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் கடற்கரை திரளான மக்கள், நான் உங்க கூட இருக்கிறத அவங்க கண்டு பயப்படுவாங்க. அவங்கள நீ என்ன பண்ணக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். அந்த மக்களுக்கு விரோதமாக எதையும் நீ செய்திடாதீங்க. ஏன்னா நான் வாக்கு பண்ணிட்டேன், அவர்களோடு போர் செய்ய வேண்டாம், அவர் தேசத்தில் ஒரு அடி நிலம் உங்களுக்கு
கொடேன். ஒரு அடி நிலம், ஒரே ஒரு அடி நிலம் கூட உங்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த தேசத்தில் கொடுக்க மாட்டேன். சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். ஏசாவுக்கு நான் சுதந்திரமாக கொடுத்து இருக்கிறேன். கர்த்தர் சொல்றார், ஏசாவுக்கு நான் சுதந்திரமாக கொடுத்து இருக்கிறேன். கர்த்தர் நமக்கு சுதந்திரமாய் கொடுத்ததை, நமக்கு சுதந்திரமாக கொடுத்ததை அவரே பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஒருத்தனும் தொட முடியாதுங்க. அல்லேலூயா. நமக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும், என்னென்ன தேவை என்பதை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் தட்டி பறிக்க முடியாது. ஆமே. கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. அல்லேலூயா. ஒரு எத்தனுக்கு, ஏமாத்துக்காரனுக்கு, வேசி கல்லனுக்கு, அவனுக்கே ஆண்டவர் இரக்கம் செய்வார் என்றால், கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு, இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நமக்கு தேவன் தமக்காக வைத்திருக்கிற சித்தத்தின்படி நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு 6ஆம் வசனத்தை, போஜன பதார்த்தங்களையும் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி புசித்து. போஜன பதார்த்தங்களை, இவ்வளவு பெரிய ஆளு, ஒரு போலீஸ்காரன் வந்தாலே ஹோட்டலுக்காரன் என்ன பண்றான், பயந்து நாங்க செய்கிறான். ஹோட்டலுக்காரன் பயந்து கன்னியாகுமரியில் போய் கேட்டுப்பாருங்க, ஃபிலிக்ஸு அவங்க அப்பாவையும் கேட்டுப்பாருங்க, என்ன நடந்திருக்கு அந்த ஊர்லலாம். சென்னை பட்டணத்தில் நடக்குது பாருங்க. இன்னைக்கு எல்லா ஹோட்டல்லையும் இதே தான் நடக்குது. ஒரு போலீஸ்காரர் வந்துட்டுட்டா அவருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம கொடுத்துருவோம், பயந்து கொடுத்தோம். ஏன்னா அவர் அதிகாரம் படைத்தவர்கள், ஏதாவது நம்மளை ஏதாவது செய்துருவாங்கன்னு ஒரு பயத்தில் என்ன பண்ணாங்க, கொடுத்துருவாங்க. ஆண்டவர் சொல்கிறார் இஸ்ரவேல் மக்களுக்கு, அவங்ககிட்ட என்ன பண்ணாத, பணம் கொடுத்து வாங்கி என்ன பண்ண, புசிக்கணும். பணம் கொடுத்து வாங்கி புசிக்கணும். பணம் அந்த காலத்துலேயே இருந்தது. பணம் கொடுத்து தான், வெள்ளி பணம் இருந்தது, பணம் இருந்தது பாருங்க அந்த காலத்துலேயே. இப்போ தான் பணம் அடிச்சாங்க நீங்கள் நம்ம நினைக்கக்கூடாது. அந்த காலத்துலேருந்து பணம் இருக்குது. பணத்துக்கு என்ன பண்ண, வாங்கி புசிங்கள். தண்ணீரை கூட முதல்ல என்ன பண்ணுங்க, பணத்திற்கு வாங்கி குடியுங்கள். பணத்துக்கு வாங்கி குடிங்க. இப்போ தான் நம்ம தண்ணி காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறோம்னு நம்ம சொல்லினுக்கிறாங்க. இல்லைங்க, அந்த காலத்திலேயே ஆண்டவர் 4000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணாங்க, பணத்துக்கு தண்ணி வாங்கி குடித்தாங்க. தண்ணி கூட காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற சூழ்நிலை வந்துருச்சுடா அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த தேசத்தில் நீ என்ன பண்ணுற, நஷ்டம் உண்டாக்காதீங்க, எச்சரிக்கையாக இருங்க, அவங்களுக்கு பயமுறுத்த கூடாது. எவ்வளோ ஆண்டவர் எச்சரிக்கிறார் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து பாருங்க. வருகிறார். நீ அங்கே போய் ஏமாத்தின்னு தெரிஞ்சுன்னு இருக்காதீங்க, இலவசமாக வாங்கின்னு ஏதோ பண்ணின்னு இருக்காதீங்க. உன் தேவனாய் கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார், உன் கையின் கிரியையெல்லாம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீ எதையெல்லாம் செய்தினா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் சொன்னதை மாத்திரம் நீ செய். நீ என்ன பண்ணாத, லஞ்சம் வாங்காத, அவங்கள பயமுறுத்தாத, இந்த காரியத்தெல்லாம் நீ பண்ணி என்ன பண்ணாத, பணத்துக்கு வாங்கி சாப்பிடு. இலவசமாக இங்கே என்ன பண்ணாத, வாங்கி சாப்பிடாத. நீ பெரிய ஆள், பெரிய அதிகாரம் உள்ள இருக்கலாம், பராக்கிரமசாலியாக இருக்கலாம், உனக்கு பெரிய படைபலன் இருக்கலாம், பணபலன் இருக்கலாம், நீ பெரிய மேலான அதிகாரிகளாக இருக்கலாம். ஆனால் அவங்கள என்ன பண்ணாத, பயமுடுத்தாதீங்க. அவங்க கையில் என்ன பண்ணுங்க, பணத்தை கொடுத்து வாங்கி சாப்பிடுங்க. உன் தேவனாய் கர்த்தர் உன் கையின் கிரையெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமே. இந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ப்பா. கர்த்தர் சொல்றார், நான் உங்களை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். நீ நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த வனாந்தர வழியாக, பெரிய வனாந்தரம், அவங்க வந்த வழி எப்படிப்பட்டு பெரிய வனாந்தரம். என் வாழ்க்கையில் வனாந்தரமாக இருக்குது, சம்பாதிக்க வழி இல்லையே, இந்த வனாந்தரத்தை என் வாழ்க்கை எப்படி இருக்கும், அதனால் நான் கொள்ளை அடிக்கிறேன், பசிக்காக திருடுகிறேன் என்று சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நான் அறிவேன், உன் வனாந்தர வாழ்க்கையை நான் அறிவேன். அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் அறிவார். உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா குறைவையும் அவர் அறிவார், நிறைவையும் அறிவார், எல்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் அறிவார், உனக்குள்ளே இருக்கிறதே அவர் அறிவார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் பெரிய வனாந்தரம் இருக்குதே, வனாந்தரத்தில் நான் இருக்கிறேனே, இந்த வனாந்தரத்தை யார் அறிவா, என் வறட்சியை யார் அறிவா, என் பசியை யார் அறிவார் என்று நீங்கள் சொல்றீங்களா, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிவார். அல்லேலூயா. அவர் தூரத்தில் இருந்து மனுஷனுக்குள் இருக்கிறது என்னதென்று அறிவார். அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. மனுஷனுடைய சிந்தையில் இருக்கிறதை அவர் அறிவார், இருதயத்தில் இருக்கிறது அறிவார். 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன செய்ய போறேன்னு என்பதை அறிவார். என் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிறது என்று சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வனாந்தரத்தின் வழியே அவர் அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, மோசே கிட்ட சொல்றாரு, இந்த 40 வருஷமும் இஸ்ரவேல் மக்களோடு பேசுறாரு மோசே, இந்த 40 வருஷமும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார்.
ஆமே. 40 வருஷம் அந்த வனாந்தர வாழ்க்கையில அவங்க பசி இல்லாமல் இருந்தாங்க, தாகம் இல்லாமல் இருந்தாங்க. வேலைக்கு சாப்பாடு கர்த்தர் கொடுத்தார். எந்த வஸ்திரத்தை எந்த ஜவுளி கடையிலையும் சரணா சொல்லி போத்திசிலும் போய் அவங்க வாங்கலை. எந்த வண்ணானும் வெளுக்க முடியாத வஸ்திரங்களை ஆண்டவர் அவங்களுக்கு தந்தார். தேவ தூதர்கள் புசிக்கிற மன்னாவை அவங்களுக்கு தந்தார். கால் வீங்கலை. டெய்லி 40 கிலோமீட்டர் நடந்தாங்க. ஒருவனும் கால் வீங்கலை. அந்த கோத்தரத்தில் ஒருவனும் பலவீனப்பட்டு போகலை, வியாதி படலை. அவங்க எந்த பேட்டா ஷூக்கும் போய் செப்பலும் வாங்கலை. காரணம் என்ன? தேவன் அவர்களோடு கூட இருந்தா, ஒரு குறைவும் இல்லை. ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போலுகிற ஜனங்கமே, நீங்கள் கடவுள் சொன்னதை செய்தால் 40 வருஷம் வாழ்க்கை வனாந்தரமாக இருந்தாலும் ஆண்டவரும் கூட இருப்பார். குறைவுகளை நிறைவாக்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். நீ சொல்லணுங்க, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், நான் ஒன்றிலும் குறைவுபட மாட்டேன், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடைய மாட்டேன் என்று சொல்லு. அல்லேலூயா. நான் தரித்திரன் அல்ல என்று சொல்லு, நான் பலவீனன் அல்ல என்று சொல்லு, நான் பயந்தாங்கோலி என்று சொல்லாத, நான் தைரியம் உள்ளவன், எனக்கு பலனுள்ள ஆவியை கொடுத்தார் என்று சொல்லு. என் கால்கள் மான் கால்களை போல எழும்பும் என்று சொல்லு. எனக்கு ஆண்டவர் காண்டாமருக்கு ஒத்த பலனை கொடுத்தார் என்று சொல்லு. ஒன்றும் குறைபடாது. அல்லேலூயா. கர்த்தரும் கூட இருந்தா ஒன்றும் என்ன பண்ணாது, குறைபடாது. ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போகிற ஜனம் ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார். அல்லேலூயா. வாசிங்க 24, 25 வாசிங்க. நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னீன் ஆற்றை கடந்து போங்கள். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் எனும் எமோரியனின் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். இப்ப என்ன சொல்றாங்க? சீகோன் என்னும் எமோரியனை அவன் தேசத்தை உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். எங்க சண்டை போடணும், எங்க சண்டை போடக்கூடாது என்பதெல்லாம் கர்த்தர் சொல்றார் பாருங்க. ஏசாவை தொடாதப்பா, லோத்துக்கு கொடுத்த அந்த தேசத்தையும் தொடாத. நான் அதெல்லாம் வாசிக்கல பாருங்க, அந்த அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. ஆர்ப்பட்டணத்தை நான் என்ன பண்ணேன், பேருக்கு லோத்துடைய குமாரர்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. 24ஆம் அதிகாரத்தை நம்ம 24 வசனத்தை வாசிப்போம். சீகோன் என்னும் எமோரியனை அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். எங்க யுத்தம் பண்ணணும் என்பது சொல்றா. இது முதல் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவனோட யுத்தம் செய். எங்க யுத்தம் பண்ணணும், எங்க யுத்தம் பண்ணக்கூடாது, அவனோடு கூட யுத்தம் செய். யார் கூட யுத்தம் செய்யணும்? சாத்தானோடு கூட நம்ம யுத்தம் செய்யணும். நமக்கு விரோதமாக வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள், அதிகாரங்கள், துரைத்தனங்கள், பிசாசின் கூட்டங்கள், சாத்தானுடைய கூட்டங்கள் எல்லாம் நமக்கு விரோதமாக இருக்குதுங்க. அதோடு நம்ம என்ன பண்ணணும்? யுத்தம் பண்ணணும். நமக்கு யாரு கூட யுத்தம் இல்லைன்னு சொல்லலை. மனுஷர் மூலமாக நமக்கு யுத்தம் வரலாம். பிசாசு மனுஷன் மூலமாக நிறைய காரியங்கள் செய்கிறான். அந்த மனுஷனுடைய ஆவிகளை நாம் கட்டி நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு சமாதானத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா. அப்போ யுத்தம் பண்ணுவோம், யுத்தம் பண்ணணும். நம்ம மனுஷரோடு யுத்தம் பண்ணுவதற்கு அல்ல, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் அல்ல, யுத்தம் பண்ண வேண்டியதல்ல. நமக்கு விரோதமாக செயல்படுகிற அந்தகாரத்தின் ஆவி யார் என்பதை கவனித்து அந்த ஆவியோடு நாம் போராடும் போது, ஜெயிக்கும் போது ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கலாம். அல்லேலூயா. யுத்தம் இல்லாமல், சண்டை இல்லாமல் வெற்றி வராது. யுத்தம் இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது. போட்டியே இல்லைன்னா வெற்றி வரும், பரீட்சையே இல்லைன்னா எப்படி வெற்றி பெற முடியும்? நமக்கு பரீட்சை உண்டு. அப்போ எதற்காக பரீட்சை உண்டு? வெற்றி பெறுவதற்காக பரீட்சை உண்டு. வெற்றி பெற்றா என்பது எப்படி தெரியும்? எப்படிங்க தெரியும்? போராட்டத்தை தான். இப்படி போராட்டமே இல்லாத எப்படி வெற்றி வரும்? அப்போ நமக்குள்ளே நிறைய போராட்டங்கள் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்றார். அப்போ நமக்குள்ளே நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நல்ல போராட்டம். ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும். ஆமே. கிறிஸ்துக்காக வாழ்க்கையில் வாழ்வதற்கு நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். பாவத்தை எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறோம், இச்சைகளை எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறோம், சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக போராடி கொண்டு இருக்கிறோம், ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக போராடி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதெல்லாம் நல்ல போராட்டம். கிறிஸ்து நிமித்தம் அவமானங்கள், நிந்தைகள், சகிப்புகள் நமக்கு உண்டாகிறதே, பொறுமை உண்டாகிறதே, இதெல்லாம் நமக்கு நல்ல போராட்டம் தானே. இயேசுவை ஏற்றுக்கொள்ளனா உடனே நம்ம என்ன பண்ணியிருப்போம்? உடனே சண்டை போட்டுருப்போம், உடனே என்ன பண்ணுவோம்? கத்தியை தூக்கி இருப்போம், கட்டையை தூக்கி இருப்போம். இன்றைக்கி நல்ல போராட்டத்தை நாம் போராடுகிறோம். இன்றைக்கி அமைதியாக இருக்கிறோம், போராடாமல் அமைதியாக இருக்கிறோம். யார் கூட போராடலை? மனுஷனோட போராடாமல்,
நம்ம ஆவியிலே நல்ல போராட்டத்தை போராடிக்கணும். ஆண்டவரே, உன் நிமித்தம் நான் என்ன பண்ணுறேன்? பொறுமையாக இருக்கிறேன். அல்லேலூயா. பழி வாங்குறதில் கர்த்தருக்கு உரியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் யுத்தம் பண்ண வேண்டியதில்லை, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக தேவன் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். நல்ல போராட்டத்தை நாம் போராடிவோம், விசுவாசத்தை காத்துக்கொள்ளுவோம். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அதை வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். வானத்தின் கீழும் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடைவார்கள். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனமே, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஜனமே, உன்னாலே உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு என்ன வரும்? திகில் பயம் வருங்க. உன்னை கண்டாலே அவனுக்கு பயம் வரும். ஆமென். திகில் வரும். ஏன்னா நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் வல்லமை. ஆமென். இது பார்க்க தெரியுது உங்களுக்கு. நம்ம பார்த்தா சாதாரணமாக தெரியும். எத்தனையோ பிசாசுக்கு நடுநடுங்குகிறது. எல்லா மனுஷன் நடுநடுங்குறான். காரணம் என்ன? உன்னை ஆண்டவர் உன் மேலே வச்சிருக்க அபிஷேகம். ஆமென். நம்மளை பார்த்த உடனே எதிராளி கூட தடுமாற்றம் இருக்குதும். இவங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது. திகிலும் பயமும் ஆண்டவர் அடையும்படி செய்வா. இன்று நான் தொடங்குவேன். எதை? இந்த மே மாதமே உனக்கு தொடங்குவார். ஆமென். உன்னை குறித்து பயமும் திகிலும் மற்றவர்களுக்கு உண்டாகும். யாருக்கு? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவனுக்கு. சீகோனுக்கு விரோதமாக நீ புறப்பட்டு போகணும். ஆமென். அந்த சீகோனுக்கு விரோதமாக நீ புறப்பட்டு போனாதான், கர்த்தர் சொல்றதை நீ செய்தாதான் வெற்றி வரும். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு, அவர்கள் உன்னுடைய புகழ்ச்சியை கேட்டு, உன்னுடைய பெருமையை கேட்டு, நீ யார் என்பதை அவள் பார்த்து, உனக்குள்ள இருக்கிறவர் யாரு, நீ வணங்குற தெய்வம் யார் என்பதை அவள் கேட்டு, அவர் உன்னுடைய புகழ்ச்சியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள். அல்லேலூயா. உன் நிமித்தம் நீ இது வரைக்கும் வேதனைப்பட்ட, என் பிசாசு சொல்லிச்சு, நீ வேதனைப்படுத்தவா என்னத்தில் வந்தீர், வேதனைப்படுத்தவா வந்து காலம் முன்ன வரலையே. நாம் போய் நின்னாலே பிசாசுக்கு வேதனை தாங்க. அல்லேலூயா. சத்துருடைய ஆவிகளுக்கு வேதனை தான். ஆமே. உன்னை குறித்து உன் நிமித்தம் நடுநடுங்கி வேதனை உண்டாகும். அல்லேலூயா. இந்த மே மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தைகள். ஆமே. சத்துருவை கண்டு பயப்பட வேண்டாம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதுக்கு பயப்படுங்க சொன்னாரா? அதுக்கு அதிகாரம் கொடுத்தேன்னு சொன்னாரா? அப்போ நம்மளுக்கு புரிஞ்சிச்சா? சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்வதற்கு அதிகாரம். ஆமே. சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரம். இன்னைக்கு பேயை பார்த்தா பயம், கர்ப்பம்பூச்சியை பார்த்தா பயம், வியாதியை பார்த்தா பயம், யாருன்னா பேய் பிடிச்சினா ஓட்டினா பயம். அது ஓட்டின உடனே சில பேர் சொல்லுவாங்க, பேயை ஓட்டின உடனே சில பேருக்குண்ணா, ஓ வழி விடு வழி விடு வழி விடு வழி விடு, ஏன்னா வழி நிற்காது, ஒன்று அடிச்சுட்டு போயிடும் அப்படின்பாங்க சில பேர். நிறைய பேர் பேய் ஓட்டும்போது, பிசாசு ஓட்டும்போது இப்படியே சொல்கிறது ஒன்று பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு வழி விட்டுருவாங்க. நம்ம வழி தனி வழிங்க. ஆமை. அல்லேலூயா. பேயை ஓட்டுற வழி, வியாதிகளை சுகமாக்குற வழி, இந்த அத்தாரிட்டி நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். விசுவாசத்தில் நாம் நிறைந்திருப்போம். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளே தேவன் சகலவிதமான ஆசீர்வாதத்தை ஆசீர்வதித்து இருக்கிறார். உன்னதத்திலே சகலவிதமான ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரே? ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. சகலவிதமான ஆசீர்வாதம், சகலவிதமான ஆசீர்வாதம். எபேசியர் சொல்லுது 1:3, கிறிஸ்துக்குள்ளே சகலவிதமான ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நம்ம என்ன பண்ணிருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். சகலவிதமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லலை, சகலவிதமான ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், இம்மைக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசீர்வாதம். இன்னும் நாம் பெறப்போகிற ஆசீர்வாதங்கள் இன்னும் கண் காணலை, காது கேட்கல, இன்னும் நம்ம இருதயத்தில் தோன்றலை. பரலோகத்தில் ஜீவ விருட்சம் இருக்குது, ஜீவ தண்ணீர் இருக்கிறது, ஜெயங்கொள்கிறவனுக்கு ஜீவ கிரீடம் இருக்குது, வட்டாத நதி இருக்குது, தேவ தூதர்களுக்கு இன்னும் கண் காணாதது நிறைய இருக்குது பாருங்க. அங்கே வெள்ளியும் பொண்ணும் இருக்குது, மரணம் இல்லை, அங்கே எல்லாம் இருக்குதுங்க. அங்கே சூரியன் சந்திரன் கிடையாது, தேவனே அதுக்கு சூரியன் சந்திரன் நட்சத்திரமாக இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்குது. 1000 வருஷம் அரசாட்சி ஆள செய்ய போகிறோம். அல்லேலூயா. இன்னும் தேவனோடு கூட என்றென்றைக்கு சதா காலங்கள் அவர் இருக்கிற வண்ணமாக நாம் இருக்க போகிறோம். அவரை முகமுகமாக தரிசிக்க போகிறோம். இதெல்லாம் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்க ஆசீர்வாதங்க. சமாதானத்தை பெற்றவர்கள், பாவ மன்னிப்பை கொடுக்க வேண்டியவர்கள், விசுவாசத்தோடு எழும்பணும், அதிகாரத்தோடு எழும்பணும். இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா.
இன்னும் எழுதி வைத்தவைகள் அப்படியே இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமீன். ஆண்டவர் முடிஞ்ச அடுத்த வாரத்தில் முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமையில் பிரசங்கிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மே மாதம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கோம். நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த தேசத்திலே நீ குடியிரு, ஈசாக்கே உன் தகப்பனாய் ஆபிரகாம் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படி, கேராரிலே குடியிரு. அந்த தேசத்திலே ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அந்த நாட்களிலே 100 மடங்கு ஆண்டவர் ஈசாக்குடைய வயல் நிலத்தை ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததை எல்லா மக்களும் கண்டார்கள். கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்தை எல்லா மக்களும் காணும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தினால் ஆகும், எல்லாம் ஆகும். ஆமென். அல்லேலூயா.